தேடி ஓடி சொல்லு சுவிசேஷமே சொல்ல சொல்ல சோகம் யாவும் தீருமே தேடி ஓடி சொல்லு சுவிசேஷமே சொல்ல சொல்ல சோகம் யாவும் தீருமே சேனைகளின் கர்த்தரவர் நாமமே சேதம் இசைக்காகும் முதல் தேவனே அன்பான ஜனங்கள் அழியாத வாழ்வு பரலோக வாழ்வு அழகான நகரம் அன்பான ஜனங்கள் அழியாத வாழ்வு பரலோக வாழ்வு விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமும் கொண்டு அவர் மடியில் இளைப்பாறுவோம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமும் கொண்டு அவர் மடியில் இளைப்பாறுவோம் நம்மை விசாரிக்க நம் தேவன் உண்டு அவரில் நாம் களி கூறுவோம் நம்மை விசாரிக்க நம் தேவன் உண்டு அவரில் நாம் களி கூறுவோம் அழகான நகரம் அன்பான ஜனங்கள் அழியாத வாழ்வு பரலோக வாழ்வு சிறுமைப்பட்ட யாவருக்கும் சிலுவையின் நிழலுண்டு சுதந்திரமாய் வாழ்ந்திருப்போம் சிறுமைப்பட்ட யாவருக்கும் சிலுவையின் நிழலுண்டு சுதந்திரமாய் வாழ்ந்திருப்போம் சிறையாமல் நாம் வாழ சிங்கார ஸ்தலம் உண்டு சீயோனில் மகிழ்ந்திருப்போம் சிறையாமல் நாம் வாழ சிங்கார ஸ்தலம் உண்டு சீயோனில் மகிழ்ந்திருப்போம் அழகான நகரம் அன்பான ஜனங்கள் அழியாத வாழ்வு பரலோக வாழ்வு ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஜீவ கிரீடம் அங்குண்டு அவைகளை நாம் சோடிக் கொள்வோம் ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஜீவ கிரீடம் அங்குண்டு அவைகளை நாம் சூடிக் கொள்வோம் ஜீவ கிரீடம் சூட்டி மகிழ தேவதூதர் நமக்குண்டு மகிழையால் நிறைந்திருப்போம்
பாடிட்டு அந்த பாட்டு பாடலாம். இந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகளே, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். அந்த பாட்டு கேட்டாங்க. அந்த பாட்டு ஒரு சரணத்தை பாடி கையில் கொடுத்தாரு ஐயா மோசம் செய்யல. அந்த பச்சை மரத்துக்கு அத்தனை பாடுகிறார், இந்த பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுகிறோ, அந்த பச்சை மரத்துக்கு அத்தனை பாடுகிறார், இந்த பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுகிறோ. இயேசுவே இயேசுவே நான் பட்ட மரம் சுட்ட மரம், நான் பட்ட மரம் சுட்ட மரம் நம்பினவர் கைவிட்டவர், மரத்துக்கு எத்தனை பாடுகிறார், இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகிறோ, அந்த பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுகிறார், இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகிறோ. பட்ட மரத்தின் கலந்து செல்வ நிலைகளும் இல்லை, நிழலும் தரும் கிளைகளும் இல்லை, பட்ட மரத்தின் கலந்து செல்வ கிளைகளும் இல்லை, நிழலும் தரும் கிளைகளும் இல்லை. சோமில்லை தாயுமில்லை தனியும் இல்லை, இந்த உலகத்தில் அன்பு கொள்வார் எவரும் இல்லை. சோமில்லை தாயுமில்லை தனியும் இல்லை, இந்த உலகத்தில் அன்பு கொள்வார் எவரும் இல்லை. இயேசுவே இயேசுவே நான் பட்டவரம் சுத்தவரம் தம்பினவர் கைவிட்டவரம், நான் பட்டவரம்
சுத்தமரம் கவினகத்தை சுத்தமரம் மரத்துக்கு எத்தனை பாடுங்களா இந்த 10 மரத்துக்கு எத்தனை பாடுகளோ கல்லுகளில் கோடாமரம் இருப்பதும் என்ன நாளிடத்தில் பணிவரவை இருப்பதும் என்ன கல்லுகளில் கோடாமரம் இருப்பதும் என்ன நாளிடத்தில் பணிவரவை இருப்பதும் என்ன பயனில்லை பலனில்லை ஒன்றுமே இல்லை சுத்தரிப்பாரேவரும் இல்லை பயனில்லை பலனில்லை ஒன்றுமே இல்லை சுத்தரிப்பாரேவரும் இல்லை இயேசுவே இயேசுவே நான் பட்டவரம் சுத்தவரம் தம்பினவரை இட்டவரம் நான் பட்டவரம் சுத்தவரம் தம்பினவரை இட்டவரம் மரத்துக்கு எத்தனை பாடுகிறார் இந்த 10 மரத்துக்கு எத்தனை பாடுகளோ மரத்துக்கு எத்தனை பாடுகிறார் இந்த 10 மரத்துக்கு எத்தனை பாடுகளோ இயேசுவே இயேசுவே நான் பட்டவரம் சுத்தவரம் தம்பினவரை இட்டவரம் நான் பட்டவரம் சுத்தவரம் தம்பினவரை இட்டவரம் மரத்துக்கு எத்தனை பாடுகிறார் இந்த 10 மரத்துக்கு எத்தனை பாடுகளோ மரத்துக்கு எத்தனை பாடுகிறார் இந்த 10 மரத்துக்கு எத்தனை பாடுகளோ வாய்ப்புக்கு நன்றி. நம்ம எடுத்துக் கொடுத்த திருச்சபை போதகர் மோசையா 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மோசையா வாங்க. அதாவது பைபிளை பற்றி ஒரு சின்ன ஒரு எல்லாரும் தெரியும் தெரியாது கிடையாது ஐயா ஆச்சரியம் உங்களுக்கு. அதில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இணைப்பு புரியுதுங்களா? சரி, பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருந்தது? ஆமாம், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருந்தது? 39 புத்தகம் வரும் இல்லைங்களா? ஆதியாகமம் 50 யாத்திரை அதான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு உங்களுக்கு உதாரணம் கொடுத்துடுறேன். அதாவது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபு பெற்றான், அப்படி வந்துனே இருக்கும். 39 பெற்றான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புத்தகம் வரும். புரியுதுங்களா? 929 அதிகாரங்கள் வரும். 23,173 வசனங்கள் வரும். இல்லை தெரியுதா? அதை தெளிவாக சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணீங்க. இல்லை அப்புறம் கேட்டு நான் சொல்றேன். ஆதியாகமம் 50, யாத்ராகம் 40, லேவியராகம் 27, எண்ணாகம் 36, உபாகமம் 34, யோசுவா 24, நியாயாதிபதிகள் 21. ஆக மொத்தம் இது மொத்தம் 232 வசனங்கள். அதிகாரங்கள் மொத்தமே 232 அதிகாரங்கள். அதே போல ரூத் 4, 1 சாமுவேல் 31, 2 சாமுவேல் 24, 1 ராஜாக்கள் 22, 2 ராஜாக்கள் 25, 1 குறிப்பிடுவாங்க. இன்னொரு பைபிளில் விவிலியத்தில் இதில் 1 நாளாகமம் 29, 2 நாளாகமம் 36. அப்புறம் இது மட்டுமின்றி அப்புறம் எஸ்ரா 10, நெகேமியா 13, எஸ்தர் 10. ஆக மொத்தம் 204 வசனங்கள் அதிகாரங்கள். மொத்தம் 17 புஸ்தகங்கள் வரும். மொத்தம் இது வரைக்கும் அது ஒரு 7, இது ஒரு 17, 34. அப்புறம் 5 பாடல்கள் இருக்குது. அதாவது யோபு 42, அதாவது திருப்பாடல்கள் சங்கீதம் 150, நீதிமொழிகள் 31, கிருஷ்ணகிரி 12, உன்னத பாட்டு 8. அது மொத்தம் 243 அதிகாரங்கள் மொத்தம் ஆகும். அதில் பெரிய அதிகாரம்னா 150, சங்கீதம் இருந்தது 243. அப்புறம் இது 4வது கட்டம். இது 3 சப்ஜெக்ட் ஆஃப் சர்ச். 4வது என்ன பண்ணுறோம்? இறை வாக்கினர்கள், அதாவது தீர்க்கதரிசன புத்தகங்கள். ஏசாயா 66, எரேமியா 52, எரேமியாவின் புலம்பல் 5, எசேக்கியேல் 48, தானியேல் 12, ஓசியா 14, ஓசியா 14, யோவேல் 3, ஓபதியா 1, ஆமோஸ் 9,
யோனா 4, மீகா 7, நாகம் 3, ஆபூக்கு 3, செப்பனியா 3, ஆகாய் 2, சகரியா 14, மல்கியா 4. ஆக மொத்தம் 250 அதிகாரங்கள், 17 புஸ்தகங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணிங்கன்னா 929 அதிகாரம் வரும். இந்த புஸ்தகம் மொத்தம் 39. மொத்தம் வந்து 23,173 வசனங்கள் இது வரைக்கும் வரும். அதாவது இந்த பழைய ஏற்பாட்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வரும் 27 புஸ்தகங்கள். அதே மாதிரி 8001 வசனம் வரும். எத்தனை? 8001 வசனம். அதில் வந்து இப்போ அதிகமாக எழுதினவர் பவுலடிகளார் தான். அதான் சொல்லி நான் மொத்தம் 21 நிருபங்கள். பவுலடிகளார் எழுதின 14 நிருபங்கள், யாக்கோப்பு ஒரு நிருபம், 5 நிருபம். ஒரே அதிகாரம் தான், ஒரு புக்கு தான் யாக்கோப்புக்கு. 5 அதிகாரம் எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து யோவான் அப்போஸ்தலர் பேதுரு, அவர் வந்து 2 புக்கு எழுதியிருக்காரு. 1 பேதுரு 2 பேதுரு. அதில் வந்து 8 அதிகாரங்கள். அதாவது யோவான் ஒரு தீர்க்கதரிசனம் எழுதியிருக்காரு, ஒரு இறைவா அதாவது நற்செய்தி ஒன்று எழுதியிருக்காரு, வெளிப்பட்ட விசேஷம் எழுதியிருக்காரு, 3 நிருபங்கள் எழுதியிருக்காரு. மொத்தம் அவருக்கு வந்து 50 அதிகாரம் வரும். அதே மாதிரி சோத்திரம். அதே மாதிரி இவரு நமது மருத்துவர் சொல்லுவாங்க, அதாவது வைத்தியர் சொல்லுவாங்க. லூக்கா ஃபர்ஸ்ட் நற்செய்தியில் வந்து 24 அதிகாரங்களும், அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை அவர் தான் எழுதினார் 28. மொத்தம் 52 அதிகாரம் அவர் எழுதியிருக்காரு. சரி, அதை பார்த்துக்கலாம். மத்தேயு 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் நற்செய்தி 21, ரோமர் 16, கொரிந்தியர் 16, 2 கொரிந்தியர் 13, கலாத்தியர் 6, எபேசியர் 6, பிலிப்பியர் 4, கொலோசியர் 4, தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5, 2 தெசலோனிக்கேயர் 3, தீமோத்தேயு 6, தீமோத்தேயு 4, தீத்து 3, எபேசியர் தீத்து, பிலோமன் 1. அப்புறம் வந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம். இது ஒன்று தான் நான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு பார்க்குறேன், எல்லா பாஸ்டர் கேட்டு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அந்த எபிரேயர் 13 அதிகாரம் 303 வசனம் இருக்கும். நீங்கள் இந்த 13 புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ரோமர்லேருந்து பிலோமன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாரல், அந்த எழுத்து மூலம், அந்த நடவடிக்கைலாம் அப்படியே இவர் மொத்தம் அந்த பவுல் அதை மொத்தம் அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் கேட்டு இந்த வார்த்தை சொன்னேன். மொத்தம் 100 அதிகாரங்களே பவுல் எழுதினாட்டு. நன்றி. அதே மாதிரி யாக்கோப் நிருபம், பொதுவான நிருபம் 5, பேதுரு 1 நிருபம் 5, 2 நிருபம் 3, யோவான் நிருபம் 5, 2வது 1, 3வது 1. அப்புறம் யூதா வந்து ஒரே ஒரு நிருபம். யோவான் வெளிப்பட்ட விசேஷம் 22 அதிகாரங்கள். மொத்தம் வந்து 260 அதிகாரங்கள், 27 புஸ்தகங்கள், 8001 வசனம் இதில். அதாவது புதிய ஏற்பாட்டில். ரெண்டாவது இன்னொரு புஸ்தகம் சொல்றாங்க, அதாவது இணைப்பு நூல் தள்ளுபடி ஆகும். ஏன்னா ஒரு கிறிஸ்டின் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் இப்போ ஐயா போல இவங்கெல்லாம் பிரச்சனை கேட்க மாட்டாங்க. நாங்கள் தான் போகிறோம் வச்சுக்கோங்க. அது பழைய ஏற்பாடு வந்து கேட்பாங்க. அதனால அதையும் தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து 150 அதிகாரம் வரும், 11 புஸ்தகம் வரும். இதுக்கு சாட்சி ஒன்று சொல்லிடுறோம். நன்றி. அது பார்த்தீங்கன்னா தோபித் 14, யூரித் 16, எஸ்தர் 10, சாலமன் ஞானாகம், அதாவது சாலமன் ஞானம் என்கிற ஞானாகம் புஸ்தகம் 19, சீராக்கின் நாககம் 51, பாரு இறமையா எழுதின மாடல் அது வந்து 6 அதிகாரங்கள். அப்புறம் தானியல் 3 நூல் எழுதுகிறதுல 3ல் வந்து சூசனா 1, வேதேகம் 1, இளைஞர்கள் மோரின் பாடல் அது ஒரு 1. அப்புறம் மக்கட்பேர் 1 புத்தகம் 5, மக்கட்பேர் 2 புத்தகம் 11 நூல். இதுக்கு சாட்சி பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தியில 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு முதல் 6ஆம் வரைக்கும் பார்த்தா 76 குமாரன் இவருடைய குமாரன் அப்படியே கரெக்டாக வரும். ஆனால் இது எதுக்கு என்னன்னா இது தெரிஞ்சு இது சொல்ல நன்றி. 150 அதிகாரங்கள் வந்து இணைப்பு ஒரு ஏன்னா பைபிள் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் எனக்கு சொன்னது. அதே மாதிரி ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன். காந்தி உங்க பேருமா இந்திரா? ஐயா உங்க பேருமா? சந்திராமா லிங்க்சன் ஒரு கை கட்டி அவ்வளோ அழகான பாடலை பாடி. உங்க பேருமா? ஜோதிமா ஒரு கை தட்டுங்க. அந்தோனிமா அவங்க பக்கத்தில் ஜான்சிராணி கிடைக்கும். தள்ளிமேரி உங்க பேருமா?
நீலாவதி நீலாவதி அம்மா. ஐயா உங்க பேர் ஐயா? ஆறுமுகம் ஐயா. ஆறுமுகம் ஐயா. உங்க பேர் ஐயா? நாகரத்தின ஐயா. உங்க பேர் ஐயா? கோவிந்தராஜ் ஐயா. உங்களுக்குள்ள ஒரு சாட்சி யாராவது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோசையாருக்குலாம் நல்ல என்ன கவனிக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில அவர் நல்ல பார்வை தெரிஞ்ச ஒரு மனுஷன், ஒரு தேவ மனுஷன், நல்ல பார்த்தவர். மரம் வேணும்னு செஞ்சீங்க, கார்பெண்டர், நல்ல கார்பெண்டர் ஒருத்தர். அவர் நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவருடைய பார்வை போச்சு. அவருடைய சாட்சிகள் எல்லாம் வித்தியாசமானது. கத்தரை மட்டுமா ஜீவனை கொடுத்து கிட்டத்தட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் அவர் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு தேவ வசனத்தை சொல்லுகிற மாத்திரமல்ல ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கு அவர் மூலமாக தான் இத்தனை பேரும் சந்திப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாட்சியோட ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டதில்லை. எங்களுடைய ஊர் இந்த ஆற்றுக்கணாண்ட கரும்பாக்கம். நாங்கள் இந்த டவுனில் வாங்கணும் ஒரு ஆசைப்பட்டு இதே மண்ணில் 3வது தெருவில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீட்டையும் கட்டி முதலாவது கர்த்தருடைய வார்த்தை அந்த இல்லத்தில் நடைபெறட்டும்னு சொல்லிட்டு இது ஊழியக்காரர் ஒரு காலமாக அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை அந்த இல்லத்தில் நடத்தி வந்தார். சில சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இங்கே பிடிக்காத காரணத்தினா அந்த இடத்தை நாங்கள் விற்றுட்டு எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த ஊழியக்காரர் அவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு குடும்ப நண்பராக நாங்கள் எப்பவுமே ஒரு சோசியலாக ஊழியக்காரர் வேறு விசுவாசி வேறு இல்லாமல் ஒரு அன்பாகவே எல்லா விஷயத்திலும் பேசுவோம் பழகுவோம் அப்படியே இருக்கிறோம். இந்த சபையில் நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டம் நடத்தும் போது ஒரு ஃபோன் பண்ணுவார். நாங்கள் முடிஞ்சால் வருவோம், சில நேரம் வராமல் நின்றுக்கிறோம். ஆனால் இது மாதிரியான ஒரு கூட்டத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம். இவங்களை கிறிஸ்மஸ் டைமுக்கு இவங்களை பார்க்க போகிறது எங்களை கூப்பிட்டாங்க. அந்த டைமுக்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இருந்தாலும் இவங்க இன்னைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணார். சரி, அவங்கள பார்க்கறதுக்காக நாங்கள் மிகவும் மன மகிழ்ச்சியோடு இங்கே கிளம்பி வந்தோம். அவங்கள பார்த்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது, கூலி வேலை தான். சாதாரண ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு கீழ்த்தரமான ஒரு குடும்பம் தான் நாங்கள். நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்தேன். எங்களுக்கு ரொம்ப இந்து கடவுளை பற்றி பயங்கர வைராக்கியம். கடவுளை நம்ம இப்போ தேடுற உண்மையான கடவுளை நான் மனசார பயங்கரமாக நான் வெறுத்திருக்கிறேன், திட்டிருக்கிறேன். அப்போதான் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது. சின்ன வயசு, நல்லது எது கெட்டது எனக்கு தெரியாது. முன்ன இப்படி தான் தெருவு பிரசங்கம் பண்ணும்போது வரங்களை பார்த்து பேசுறோம், கடவுளை பற்றி திட்டமாக இருந்தேன். எனக்கு 3வது குழந்தை பையனாக பிறந்தான். எனக்கே தெரியாமல் எங்கள் ஊர் சர்ச்சைக்கு எங்கள் மனைவி கூட்டினுவாங்க. இங்கே கடவுள் செய்கிற அற்புதங்களை வீட்டில் சொல்லும்போது நான் அதை காலை வாங்க மாட்டேன். ரொம்ப தூசிப்பேன், தெனாவட்டில் இருந்தேன். திமுற கையாண்டேன். ஆனால் கடவுள் என்ன உடலை என்னையும் தொட்டு ஒரு காட்சி ஒன்று கொடுத்தாரு. தூக்கத்தில் தான் நான் எதையும் சாதாரணமாக ஏற்றுக்கணும்னு நம்ப மாட்டேன். செத்து போனேன் எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு நாள்லையும் ரொம்ப வைராக்கியமாக வாங்கினேன். இந்த அம்மாலாம் என் கண்ணுக்கு தெரியல, நான் தேர்ந்த கடவுள்லாம் கண்ணுக்கு தெரியல. சின்ன ஒரு குடிசை தான் ஐயாவுக்கு தெரியும். அவங்களாம் பல முறை வந்திருக்கிறாங்க. அதில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய ஒரு சொல்லுவாங்க, கடவுளை பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கிறது உண்டு தான், நினச்சி பார்த்துட்டு உண்டு. ஆனால் அந்த தூக்கத்தில் நான் அவ்வளோ ஒரு பரிசுத்துவா கிடையாது. இருந்தாலும் கடவுளை ஒரு தரிசனத்தை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப வைராக்கியமான கடவுளை பிடிச்சி நான் அதுக்கப்புறம் தான் சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டு இங்கே சர்ச்சின்னா தெரியாத ஒரு மொழி தோட்டத்தில் போவேன். சர்ச்சுக்கு
அந்த தெருவில் போனோம்னா நம்ம கூட இருக்கிறவங்கலாம் நம்ம கிண்டல் பண்ணுவான். ஏன்னா எங்கள் பங்காளிங்களாம் அதிகம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க, ஒரு நம்ம ஒதுக்கி வச்சுருவாங்க, ஒரு பயம், ஒரு அச்சம் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போய் மந்திலிருந்து போய் வந்து அப்புறம் ஒரு எனக்குள்ள கடவுள் ஒரு எழுத்துக்கிட்டார். அவன் நாளைக்கு வந்தாங்க வராங்க, கடவுள் நம்ம கூட இருக்கும்போது 4 பேர் தானே வந்துட்டு போவாங்க சொல்லிட்டு அப்புறம் எதிர்மா போக ஆரம்பிச்சு பல பேர் நிறைய எங்கள் பங்காளியே வானான்ற ஒதுக்கி கடவுளுக்கு நான் பேச ஆரம்பித்தேன். இன்னைக்கு எங்கள் பங்காளிலாம் எங்ககிட்ட நல்லாவே எல்லா விஷயத்துக்கும் மூர்த்தினா கிறிஸ்து அவன் இப்படி தான் செய்வான், அவனுடைய ஃபங்க்ஷனு இப்படி அதுக்கு நம்ம வந்து எதுவும் பேச முடியாது, அவன் ஒத்துக்க மாட்டாமான்ற அளவுக்கு கடவுள் எங்களை வச்சுக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு முதலாவது இன்னும் நான் நன்றி சொல்கிறேன். ஒரு பாட்டை ஒன்று அது காட்சியா, நான் தூங்கிட்டு இருந்தேன்யா, தூக்கத்தில் தான். அதாவது நான் வந்து ஃபுல்லாக தூங்குறதுன்னு சொல்ல முடியாது, மூச்சுங்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஒரு மகம் தூய்மையான ஒரு வெள்ளை துணி. அவருடைய இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய பெயிண்டிங் இருந்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு கலரை கொடுக்கவே முடியாது நம்ம கடவுளுடைய உருவத்தினுடைய கலரை. அப்படி ஒரு கலரை நான் பார்த்தேன். இந்த மனிதர் தயாரிக்கப்பட்ட துணியே இன்னைக்கு அது மாதிரி ஒரு துணி இருக்காது. அப்படி ஒரு வெண்மையான ஒரு நைஸான ஒரு துணி. சும்மா ஏன் அந்த ஒரு முகம், அந்த துணியை மட்டும் தான் பார்த்தேன். நான் புல்லுருவத்தெல்லாம் பார்க்கல, துணி நிற்கிறேன். அது கனவா, அது உண்மையான நிஜமான்றது என்னால் இன்னும் யோசிக்க முடியல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்து கேட்டீங்க நல்ல விஷயம்னா, நான் வந்து இந்த தமிழ் வருஷம் பருப்புக்கு, இங்கிலீஷ் வருஷம் பருப்புக்கு, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா எங்கள் ஊரில் கணக்கு பண்ணி எடுத்துக்கோம். கற்பூரம் இது 7 எடுத்துப்போம். எங்கள் ஊரில் 6 கோயில். எங்கள் அம்மா இறந்து போன தவிர 7. இதெல்லாம் சுற்றி நான் கொஞ்சிட்டு வந்து நான் சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட டைமாயிடும். ஆனால் அதெல்லாம் என் கண்ணுக்கு தென்படல. எனக்கு எந்த விதமான எதுவும் தரிசனம் கொடுக்கல. ஆனால் கடவுளை நான் வெறுத்து இருக்கும்போது கடவுளுக்கு ஒரு தரிசனத்தை காட்டின பிறகு தான் இதுதான் உண்மையான கடவுள் சொல்லி எங்கள் அம்மாவே அதுக்கப்புறம் நான் தூசித்து எங்கள் அம்மா தேர்றதுக்கு எடுத்து அந்த எந்த வித சின்ன ஒரு எண்ணம் கூட எங்கள் அம்மாவை பற்றி நான் உள்ள வச்சுருக்கேன். நீ வந்து என் மனசில் என் முகத்துக்கு நீ தென்படலை, அப்பட்ட ஒரு தெய்வம் நான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு அதுக்கு கடவுளுக்காக நான் வேற எதுவும் நான் மனசில் நினைக்கிறது கிடையாது, எதையும் நான் வணங்குறது கிடையாது. அப்படி அதனால் அதில் தான் நான் கடவுளை ஏற்றுனேன். போதுமா? சோத்திரம். உம்மையே நம்பி வந்துவிட்டேன் ஏசப்பா, உம்மையே நம்பி வந்து, உம்மையே நம்பி வந்துவிட்டேன், உம்மையே நம்பி வந்துவிட்டேன். ஏதொங்கள் வந்தோம் மறந்து உறவுகளை துறந்து உம்மையே நம்பி வந்து விட்டேன். உன் பாதம் நின்று விட்டேன் என் தெய்வமே, உன் பாதம் உம்மையே நம்பி வந்து விட்டேன் ஏசப்பா, உம்மையே நம்பி வந்து கலியனாலும் நீங்களானப்பா, கலியனாலும் நீங்களானப்பா, உம்மையே நம்பி
ஒரு தாரை போல தோன்றி சுமந்து கொண்டவரே கடல் போலே அலையும் மனமே கலங்குவதே தினமே அன்புடன் அவன் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் அண்டிடுவார் அலைக்கடல் போலே அலையும் மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவன் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் அண்டிடுவார் பாவங்கள் தீர்த்திடுவார் தமிழும் கல்லாதவர் உன் பாவங்கள் தீர்த்திடுவார் தமிழும் கல்லாதவர் உன்னை சேர்த்திடுவார் சுத்தமாக்கிடுவார் உன்னை சேர்த்திடுவார் சுத்தமாக்கிடுவார் கல்வாரி அலை கடல் போலே அலையோ மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் அண்டிடுவார் காயங்கள் ஆற்றிடுவார் தெரிந்த நாளை முடியாதவர் உன் காயங்கள் ஆற்றிடுவார் தெரிந்த நாளை முடியாதவர் உன்னை தேற்றிடுவார் குணமாக்கிடுவார் உன்னை தேற்றிடுவார் குணமாக்கிடுவார் கலம் தந்து உன்னை அழைப்பார் கலம் தந்து உன்னை நேசிப்பார் அலைக்கடல் போலே அலையும் மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவன் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் அண்டிடுவார் அலைக்கடல் போலே அலையும் மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடினம் தேடி வந்திடுவார் பாவங்கள் மாற்றிடுவார் பங்கேறியும்
நேசித்ததால் ஜீவன் நீந்தவரை உன்னை நேசித்ததால் ஜீவன் நீந்தவரை உயிருள்ளவரை துதிப்பாய் உயிருள்ளவரை துதிப்பாய் அலைகடல் போலே தங்கையும் மனமே கலங்குவதே தினமே கண்ணீருடன் அவர் காலடி தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் வந்திடுவார் தினம் தேடி வந்திடுவார் அவர் பாதம் வந்திடுவார். நல்ல கண்களை மூடி காணிக்கைக்காக இந்த பாடலுக்காக இந்த ஆராதனைக்காக விசேஷமாக இன்னைக்கு வந்திருக்கிற அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சரீரத்தில் இன்னைக்கு ஒருவேளை இந்த பூமியில பலகீனமா இருக்கலாம், ஆனா பரலோகத்துல பலகீனமே இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படலாமா? பரலோகத்துல பலகீனமே இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துயரம் இல்லை, அங்கே போராட்டம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது வசனத்துல. அந்த நீடிய நித்திய அந்த பேரானந்தத்தில் நம்ம வாழ போகிறோம். இந்த உலகம் கொஞ்ச நாள் தான் இந்த உலகம், ஆனா நீண்ட நாள் நித்தியமா நம்ம வாழ போகிறோம். எல்லாம் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி இந்த மத்திய வேலையில ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை பேர் சொல்லி நம்மளை அழைத்தார். அவருடைய அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டு நம்மை அழைத்து வந்திருக்க அவருடைய சிறகுகளாக மூடி மறைத்து வைத்திருக்கிறார். அதனால சங்கீதக்காரர் பாடுகிறாரு 91வது வசனத்துல உன்னதமானவருடைய மறைவு, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா இயேசப்பா ஸ்தோத்திரம். இருதயத்துல இருந்து உள்ளத்துல இருந்து ஒரு சின்ன வேண்டுதல் செய்யலாமா? இயேசப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இதோ இந்த நல்ல மேய்ப்பர் சபையில விசுவாச மக்களோடு ஆண்டவரே அப்பா இயேசு நித்திய வெளிச்சம் என்ற சபை ஆண்டவரே பவுண்டர் ஆண்டவர் இமானுவேல் ஐயா அவருடைய சபையோட கூட சேர்ந்த ஆண்டவரையா இதோ ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரையா அப்பா பல ஆண்டவரப்பா வேதனைகளுக்குள்ள உபத்திரங்களுக்குள்ள பாடுகளுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இன்னைக்கு இவர்களுக்காகவே இந்த பிரேயர் நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்ப்பா. எல்லாம் அவங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நம்முடைய சகோதரிகள் அல்லேலூயா அவர்களுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அல்லேலூயா அவர்களுடைய எல்லா துக்கமும் அல்லேலூயா கர்த்தர் மாற்ற வேண்டும். அவர்களுக்கான பாடுகிற அந்த தாளந்த, ஜெபிக்கிற அந்த தாளந்த, வேதத்தை ஆராய்ந்து அறிந்துகிற அந்த தாளந்த, விசுவாசிக்கிற அந்த பெரிய பொக்கிஷம், பக்தி உள்ள ஆராதனை, இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்களாய் கர்த்தர் இம்மட்டுமாய் அவரை நிலைச்சு வச்சிருக்கிறதுக்காக அவருடைய ஃபேமிலிக்காக இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஃபேமிலிக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய எதிர்காலங்களுக்காக இன்னைக்கு கூட காலையில் எழுந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இந்த காரியங்கள் வாய்க்கப்படணும், இந்த காரியங்கள் நடப்பிக்கப்படணும். அவருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீண்ட நாளாக திருமணம் ஆகாம, குழந்தை பாக்கியம் இல்லாம, இன்னும் குடும்பத்துல பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டாம, இன்னும் வாடகை கொடுக்கப்பட முடியாம, இன்னும் கைத்தொழில் எதுவும் செய்யப்பட முடியாம, இந்த லாக்டவுன்ல எவ்வளவு பெரிய கஷ்டம், நல்லா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய துயரங்கள். ஆண்டவர் இப்பொழுதும் உலகமெங்கிலும் இருக்கிற அந்த நபர்களுக்காக, நம்முடைய சொந்தங்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளாக அவதிப்படுகிற எத்தனையோ முடக்கங்கள், அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது வந்து பாசமா வந்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ள எல்லா கரங்களை உயர்த்தி அவளுக்கு நேராக இன்னும் ஒரு ஆசீர்வதிக்கணும், இன்னும் உங்களுக்கு பலன் தரணும். நீ வருகை வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரப்படத்தை நம்பி கொண்டவர் பிதாவே குமாரன் இயேசுவின் நாமத்தினால நம்ம மத்தியான நேரத்தை நோக்கி நம்ம பார்த்திருக்கோம். கர்த்தர் எங்களை ஒருமனமாய் கூட்டி சென்ற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலிருந்து இப்பட்டுமாய் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக உங்க கோடி நன்றி செலுத்துகிறப்பா. உங்க ஸ்தோத்திர ராஜா நாளை கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றத்தினால எல்லா இடத்துலையும் கர்த்தர்
இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன். நாளை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என்னை கொண்டு சேர்த்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா கர்த்தத்தாமே நன்மையினால நிரப்பி நடத்துங்க. ஆண்டவரே நன்மையினால நன்மையை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் அவர் கிருபை செய்தவர்களா சொல்லிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற சபை பா போறதற்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பா விசுவாசி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கூட்டத்தை கர்த்தர் அப்பா எத்தனையோ சூழ்நிலை கர்த்தர் ஒழுங்குபடுத்திருக்கிறாயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய். இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர்ப்பா நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். அப்பா அநேகரை கர்த்தர் ரட்சிங்க. ஆண்டவர் அநேக மக்களை கர்த்தர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக அர்த்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமான பா ஸ்தோத்திரம் கொடுத்தோம். அப்பா அந்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையால் நிரப்பி அவரை கர்த்தர் நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையில் செய்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. பாவமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. தேவ செய்திக்காக ஜெபிக்கிறோம். தேவ செய்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க கொடுக்கிற தாசனை கர்த்தர் பா வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தர் தாமே பா கர்த்தர் பேசும்படியே ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர் மறைத்து ஆவியான வெளிப்படும்படியே ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு வார்த்தைகள் உள்ளங்கள்ல கிரியை செய்யும்படியே ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு இருபுறம் கருங்குள்ள பட்டயமா இருக்கிறபடியால் ஆண்டவரே சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறப்பினையும் வாலிபர் ஒவ்வொரு கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துவீராக தேவ செய்தி ஆசீர்வதித்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது படிக்கிறாங்க வாழ கர்த்தர் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்புடன் நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. பைபிள்ல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வசனமே நமக்கு இனிப்பு தான். அல்லேலூயா. வசனமே நமக்கு ஒரு தேன் தான். படிங்க பார்க்கலாம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். சொல்லிட்டாங்க பாருங்க. ஆமா ஆரம்பிச்ச ஒருத்தர் முடிக்கிற ஒருத்தர் அது இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 49:15 நீங்க யாரும் மறக்கவே கூடாது. எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க. இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. ஏசாயா 49:15. இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒருத்தர் சொல்ல சவுண்டா வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து வச்சிருக்கிறேன். சொல்றாங்க பாரு. உன் மதில்கள் என் முன் இருக்குது. என் உள்ள கையில என்ன பண்றவங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாரா. மேப் போட்டு வச்சிருக்கிறாரு. உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. உன் முகம் என்னன்னு அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கிற ஆண்டவருக்கு தெரியும். உன் ஆண்டவர் வரைஞ்சி வச்சிருக்கிற. பக்கத்துல சொல்லுங்க. உன் ஆண்டவர் வரைஞ்சி எங்க வச்சிருக்கிறார்? அவர் உள்ள கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறார். யார் உள்ள கையில? தண்ணி குடிக்கிறவங்க குடிக்கிறோம். ஏசாயா 49:15 என்ன வார்த்தைமா? சொல்லுங்க. ஏசாயா 49:15. அப்ப இந்த சைடுல எல்லாம் தெளிவா சொல்லுமா பார்க்கலாம். இந்த சைடு ஒரு தெளிவு இல்ல. இந்த சைடுல சொல்லுமா. இந்த ஒரு இடத்துக்கு போறோம்னா ஒண்ணு கத்துக்கிட்டு நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. பக்கத்துல சொல்லுங்க. ஏசப்பா உன்னை மறக்கிறேன் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. ஏசப்பா உன்னை மறக்கிறேன்.
ஏசப்பா உங்களை மறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மறக்கலங்க. ஒருவேளை உங்க பெற்றெடுத்த பிள்ளை உங்களை மறந்து போயிருக்கலாம், உங்களை சாட்டியான்னு கேட்காம இருந்திருக்கலாம், விசாரிக்கல. ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் உங்களை இந்த காலை இந்த மத்திய நேரத்துல நம்மளை விசாரிக்கிறார். அல்லேலூயா. 16வதுல இதோ என் உள்ள கைகளிலே வரைந்து வச்சிருக்கிறேன் உன் மதில்கள், உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறார். யார் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, யார் மன போராட்டத்தில் இருக்கிறீங்களோ, யாரு பல கேள்விக்குறியோடு இருக்கிறோமோ, இந்த வசனம் உங்களுடைய ஆற்றல் கேட்டு. அல்லேலூயா. மீண்டும் படிப்போமா, எல்லாம் சேர்ந்து படிப்போமா? ஸ்திரீயானவள் பாட்டு படிங்க. உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், மனிதர்கள் எப்பொழுதும் என் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம மத்தியில இஸ்ரேல் ஐயா அவர்கள் கடைசி ஜபமாக ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி நம்ம எல்லாரும் கடந்து போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே வழலாம் படிக்கிற முடிஞ்சவர்கள் போடலாம். இந்த சைடு அப்படியே உட்காந்துக்கலாம். எல்லா கண்களை மூடி எல்லா பயபக்தியாக இந்த கடைசி ஜபம் கடைசியாக நம்ம கேட்கிற வார்த்தைகளுக்காக இதுவே கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். வேறு சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை எந்த ஸ்தானத்தில் நம்ம உயர்த்துறோமோ அதனால நம்ம ஆசீர்வதிப்பே என்று சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று இந்த இடத்துல சமாதானமாக கர்த்தரை கர்த்தரை செய்யும்படியாக நம்மளுடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து, ஸ்திரியானவர் தன் பாதைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னது மீண்டும் என்றும் மாறாதவராய் அவர் நம்மளோடு இருக்கிறார். ஒரு நாளும் மறப்பது வேறு சொல்வது போல, எபிராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை மறந்தா என் தொழில் நீ மறந்து போவது போல சொல்கிறோம். கர்த்தரை நம்மளை மறக்காதபடி அவர் உள்ளங்கையை நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அவர் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கூட்டத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஆண்டவரே தரித்திரத்திற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு கூட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை இங்கே பேசும்படியாக ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி தந்தீரேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தை கொடுத்த ஐயாவுக்காக அவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே துணையாக்காக செபிக்கிறோம். கொடுத்த விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரம், வந்து ஆண்டவரே காரணமான எம்மானுவேல் பாஸ்டருக்காக ஆண்டவரே குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், மோசடிக்காக அவரோடு இணைந்து வருகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் உடைய நேரத்தை ஒப்புக்கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளில் வந்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த துதிக்கவும், உங்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பா ஸ்தோத்திரம். வந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தாவே கர்த்தர் ஒரு வாழ்க்கை அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாம இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவருக்கு ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய காயத்தின் வல்லமை ஒவ்வொருவரும் தொடர்படியாக கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கும்படியாக ஒரு அற்புதங்கள் ஒவ்வொருக்கும் உண்டாகும்படியாக இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே அந்தகாரத்தின் வல்லமைகள் சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமா அழிக்கப்படும்படியாக கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலையாகும்படியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளில் இயேசுவின் வல்லமை வெளிப்படும்படியாக ஓ இவாக்காவா நிஷந்தரா ஓதிரா அந்தரவா காரவா கர்த்தர் ஒவ்வொரு விடுதலை ஆக்கிவிடாம ஆண்டவரே
தெய்வீக வல்லமை ஒவ்வொரு தொட்டு சுகப்படுத்தும்படியாக விடுதலையோடு கடந்து போகும்படியாக ஆண்டவரே ஆரோக்கியமான உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்க கற்று ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியாக செபிக்கிறேன். கேட்ட ஆலோசனைகளின்படி ஆண்டவர் நிலைத்திருக்க கற்று உதவி செய்யும்படியாக செபிக்கிற ராஜா. சத்திய தெரிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேற வார்த்தையின்படி ராஜா உங்களுடைய சத்தியத்தில ஒவ்வொரு விடுதலையாகும்படியாக செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா சொல்றோம். தொடர்ந்து உங்களை நாம வலிமைப்படுத்தாங்க. அந்த ஒவ்வொருக்காக சொல்றோம். காரணமானவர்களுக்காக சொல்றோம். மீண்டும் ஒரு விஷயம் அவர்கள் ஒப்புக்கொள்றோம். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யும். ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனாகிய பரிசுத்தாவிய அன்யோன்யமாகிய சமாதான பாருங்க இந்த நாளில் வந்து ஒவ்வொரு கிடைத்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு